வணக்க மக்களை, சட்டமன்ற கைப்பற்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? விஜயபாஸ்கரின் முயற்சிக்கு மூட்டுக்கட்டையா? தாவைக்காவில் கிளம்பிய புகைச்சல் என்ன? ஆட்டத்தை மாற்றிய டெல்லி தலைமை. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழகத்திலே 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவின் சில மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் பிளவு மற்றும் போன்ற விவகாரங்கள்லாம் நாளடைவை தலைவிக்க தொடங்கிவிட்டதா? அந்த வகையில்தான் அதாவது அதிமுகவின் பொற்றான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியாகவும் மற்றொரு அணி SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் தலைமையில் இன்னொரு அணியாக செயல்பட்டு வருகிறதா? இந்த வகையில்தான் அதாவது அதிமுகவின் 4 MLAக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தலைமைச் செயலகத்துக்கு வந்த அவர்களே 3 பேரில் தாவைக்காவில் இணைந்து விட்டார்கள். அதாவது அதிமுகவில் 4 MLAக்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்காவில் இணைந்த செய்திதான் அரசியலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா? அது மட்டுமின்றி அதிமுகவில் மேலும் பல மூத்த நிர்வாகிகள் மற்றும் தாவைக்காவில் இணைந்து வருகிறார்களாம். முன்னாள் அமைச்சரும் விராலிமலை MLAவுமான விஜயபாஸ்கர் அவர்கள் தாவைக்கான முயற்சிகள் செய்து வருகிறார். அதாவது இவர் SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் தலைமையில் இருந்து பிரிந்தவர் என்று குறிப்பிடத்தக்கதா? விஜயபாஸ்கர் அவர்கள் விராலிமலை தொகுதியிலே தொடர்ந்து அதாவது 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி அதிமுகவில் ஒரு முக்கிய மூத்த அமைச்சராகவும் விளங்கிக் கொண்டிருக்கிறார். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி வேலுமணி அணி இணைந்து விட்டார்களாம். ஆனால் CV சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் அணியானது ஆகிய இருவருமே எடப்பாடி பழனிசாமி தலைமையை கண்டிப்பாக அவர்கள் ஏற்கவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி இவர்கள் 2 பேருமே பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கவில்லை என்றே கூறுகிறதா? இருவருமே அதிமுகவிலிருந்து விலகி தாவைக்காவில் இணைவார்கள் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் மக்களிடம் வெகுவாக இருந்து கொண்டிருக்கிறது. CV சண்முகம் மற்றும் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லவில்லை. ஆனால் விஜயபாஸ்கர் தன் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி கண்டிப்பாக அதற்கான முடிவை சொல்வேன் என்று கூறியிருக்கிறார். அவர் அதிமுகவிலிருந்து விலகுவதும் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாம். தாவைக்காவிற்கு முன் அவர் கண்டிப்பாக திட்டமிட்டிருக்கிறார். ஆனால் விஜயபாஸ்கரை தாவைக்கால் இணைப்பதற்கு எதிர்ப்புகள் அதிகமாக நிலவிக் கொண்டிருக்கிறதா? தாவைக்கா நிர்வாகிகள் கூறுகையில் என்னவென்றால், அமைச்சர் புஷி ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா மூலம் தாவைக்கால் அவர்கள் இணைய விஜயபாஸ்கர் முயற்சி செய்கிறார் என்ற பரபரப்பெல்லாம் நிலவிக் கொண்டிருக்கிறது. விஜயபாஸ்கர் மீது கண்டிப்பாக அதாவது குட்கா ஊழல், சொத்து குவிப்பு வழக்கு என பல்வேறு வழக்குகள் விஜயபாஸ்கர் விசாரணையில் நிலுவையில் உள்ளதால் ஊழலுக்கு எதிரானவர்கள் தூய சக்தியாகவும் எங்களை கண்டிப்பாக நிலைநிறுத்துவோம். ஏற்கனவே ஊழல் பின்னணியில் கொண்ட அதிமுக மாஜிக்களை இணைக்க கூட்டணி கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் தான் விஜயபாஸ்கரை கண்டிப்பாக தாவைக்காவில் இணைப்பது என்பது கண்டிப்பாக ஒரு மாற்று கருத்தாக பார்க்கப்பட்டு வருகிறதா? ஏனென்றால் இவ்வளவு வழக்குகள் வைத்துக்கொண்டு அவரை எப்படி தாவைக்கால் இணைப்பது என்பது குறித்து ஆலோசனையெல்லாம் நடத்தப்பட்டு வருகிறதா? மேலும் தாவைக்கால் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அதாவது விஜயபாஸ்கரை தாவைக்கால் இணைப்பார் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி அதிமுகவின் பொறுப்பான எடப்பாடி பழனிசாமி விஜயபாஸ்கரை மீண்டும் கட்சியில் இணைப்பாரா அல்லது கட்சியின் உறுப்பினர் பதவி மற்றும் அவருடைய பதவி அனைத்துமே ராஜினாமா செய்யப்படுமா என்ற நிலையில் தான் பார்க்கப்பட்டு வருகிறதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நன்றி, வணக்கம்.